தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/3/2024 திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 1:40 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமண தடை ஏன்? நம்ம பேருக்கு பாருங்க, என்னுடைய பெண்ணு கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்குது ஐயா, இப்போ என்ன அவசரம்னு சொல்லுது. ஆனால் வயது 26 ஆயிடுச்சு, இந்த வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் வரணுமா, வந்த பிறகு தான் செஞ்சுக்கணும்னு விரும்புது அப்படிம்பாங்க. சில பேர் பையனை சொல்லுவாங்க, அவர் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னு செஞ்சுக்கிறோங்கிறாரு, இப்போவே வயது 28 ஆயிடுச்சு, இனி எப்போ அப்படி அதெல்லாம் லேட் ஆணுச்சு அப்படின்னா அப்புறம் யாரும் பொண்ணு கட்டுவாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. இந்த திருமணத்தடை ஜாதகத்தில் எதனால் வருதுன்னா, 7ஆம் இடம் தான் வாழ்க்கையை வழிகாட்டுகின்ற இடம், 7ஆம் இடம் தான் இல்லறத்தை நிர்ணயிக்கின்ற இடம், களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல கிரகங்கள் இருந்து அது பலம் இழந்திருந்தால் ரொம்ப திருமணம் தாமதமாகிடும். 7க்கு அதிபதியோ பலம் இழந்தால் இல்லறத்தை ஏற்பதிலே இடையூறு உண்டு. வாழ்க்கைக்கு துணை தேடி அலுத்து போகும். நிறைய வரன்கள் வந்து திரும்பி போயிடுமா. வரன் வீடு தேடி வந்து திரும்பி செல்லும். சுக்கிரனோ பகைக்கிரக சேர்க்கை பெற்றால், சுக்கிரன்னா யாரு அப்படின்னா களத்திர காரகன். அவர் பகை கிரகத்தோடு சேர்ந்து கேதுவோடையோ ராகுவோடையோ வேறு ஏதாவது பகை கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், சுக்கிரனோ பகைக்கிரக சேர்க்கை பெற்றால் துணையோடு சச்சரவு வந்து மோதும். இல்லறத்தில் தினம் விடிஞ்சா சண்டை அப்படிம்பாங்க சில பேர். இவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, மனைவி ஒன்று கணவர் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஒத்துப்போகிற ஆற்றல் இருக்காது. ஆகையினாலே தான் அந்த ஒத்துப்போகிற ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் பகை கிரகத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி சேர்ந்திருந்தால் அது விதி அமைப்பு. அதற்கென்று சில வழிபாடுகள் இருக்குது. அப்போதைக்கு போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி பரிகாரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டால் ஓரளவு அவர்களுக்கு ஒரு நற்பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். சனி செவ்வாய் 7 நிலை சேர்க்கை பெற்றால், களத்திரஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு அப்படின்னா தடைகளுடன் குறுக்கீடும் அதிகரிக்கும். பேசி வச்சுருப்பாங்க, விட்டு போயிடும். எல்லாமே நிர்ணயம் பண்ணி நிச்சயதார்த்தமே நடந்திருக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் விட்டு போகலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, 7ஆம் இடம் வலுவிழக்கிறது, சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பது. இப்படி இருந்தால் மணியான வாழ்வுதனை ஏற்பதற்கு மகத்துவத்தை தரும் இடமும் 7 ஆகும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கருத்தை கவிதையாக்கியிருக்கேன். பொதுவாக இப்படிப்பட்ட 7ஆம் இடம் ஒருவருக்கு வாழ்க்கையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம், அதாவது வாழ்க்கை துணையை நமக்கு தேர்ந்தெடுக்க வழிகாட்டுகின்ற இடம் அந்த 7ஆம் இடம். அதனாலே உங்களுடைய ஜாதகத்திலே திருமண வாய்ப்பு தேடி இருப்பவர்கள், திருமண வயதடைந்தவர்களுக்கெல்லாம் 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதன் பிறகு உங்களுடைய அந்த கிரகத்துக்குரிய வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டால் திருமண வாய்ப்புகள் கைகூடும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும், திரவிய லாபம் தரும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். வியாபாரத்திலே கூட கணிசமான லாபம் கைகளிலே புரளும். அதாவது சனியினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் திடீரென்று ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். கட்டி அல்லது ஏதாவது உடலுக்குள் ஏதாவது திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு அது நிவர்த்தியாகும் என்றாலும் கூட மன உளைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தலைமை பதவிகள் தானாக தேடி வரும் நாள். இன்று தனவரவில் இருந்த தடைகள் அகலும். சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்கள் உண்டு. பிறர் விமர்சனத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். லாபஸ்தானம் எனப்படுகின்ற 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, 10லே ராகு இருக்கின்றார். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 4லே கேது. எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்றாலும் கூட கடைசி நேரத்தில் தான் கைகூடலாம். ஒரு சிலருக்கு சேமிப்புகள் கரையக்கூடிய சூழலும் உண்டு. 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே உடல்நிலை ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் கூட நீங்கள் மனக்கலக்கம் வேண்டாம். இன்று கிழமை திங்கள் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சனி சூரியன் சேர்க்கை, ஆனால் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவே ஓரளவு நற்பலன்கள் உங்களுக்கு வரலாம். சுக்கிரன் 4-11க்கு அதிபதி என்பதனாலே உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இளைய சகோதரத்தின் வழியிலே ஒரு இணக்கம் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவும் இருக்கும். சொத்துக்கள் விற்பது பற்றிய ஒரு சிந்தனை உருவாகலாம். வாங்கிய சொத்தை விற்று அதன் மூலமாக தொழிலை வளப்படுத்தலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு இன்று இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும், யோசித்தும் செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். எவ்வளவு வெளிப்படைத்தோடு நீங்கள் செய்தாலும் அதில் திருப்தி ஏற்படாது. தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம், அதனால் சிக்கல்கள் வரலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வதே நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். என்ன இருந்தாலும் இன்று சமயோஜிதமாகவும் சாமர்த்தியமாகவும் காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. துலாம் ராசினியர்களே, ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம். அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண வயதடைந்த குழந்தைகளாக இருந்தாலும் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் யோகமான நாள். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் சிந்தித்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு. காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம். ராசிநாதன் உச்சம் பெற்று 3ஆம் இடம் சகாயஸ்தானத்தில் இருப்பதனாலே இன்று சமூகத்திலே பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உண்டு. அவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வெற்றி நடை போடும். தனுசு ராசினியர்களே, 2 செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனாலே உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அகலும் என்றாலும் கூட சிலருக்கு சொத்துகள் விற்கும் சூழல் உருவாகலாம். 2 நாட்களுக்கு முன்பு இன்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்று பல மடங்கு விலை உயர்ந்து அதை விற்கக்கூடிய சூழல் உருவாகும். விற்பதற்கு காரணம் தொழிலில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றோ அல்லது யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தின் காரணமாகவோ அதை விற்க நேரிடலாம். இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கமும் குறைவாகவே இருக்கும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, ஜென்மத்திலே செவ்வாய். உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். அதே நேரம் உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்களில் சரளமான நிலை உருவாகலாம். 2 சூரியன் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வரும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு அகலும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நாள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. பதவி உயர்வு பரிசீலனை இருக்கிறதே, எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இன்று பதவி உயர்வு தானாகவே வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதே நேரம் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பையும் உங்களிடம் ஒப்படைக்கலாம். அதற்கேற்ற உங்களுக்கு நல்ல பலன்களும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். அரசு வழி உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அது கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் ராசியில் இருக்கிறது. பஞ்சமாதிபதி இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமை சேரும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகவில்லையா, அதற்காக கவலைப்பட்டீர்களா? இப்பொழுது வரன்கள் வரலாம். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான முயற்சி கைகூடலாம். சரி, வேலை கிடைக்கவில்லை என்று நினைத்தால் அது கிடைக்கும். எனவே என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.